இதோட குவான்டிட்டி வந்து ஒரு 1/2 kg வருங்க. கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ காலி ஆயிடுச்சுனால அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறேன். வணக்கம், உங்கள் காசி நேச்சர் ஃபுட்ஸ்லேருந்து ஏழை பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் பருப்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எவ்வளோ மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி பருப்பு பொடி, இது முருங்கைக்கீரை இட்லி பொடி, இந்த மாதிரி பிரண்டை இட்லி பொடி, ஆவாரம்பூ இட்லி பொடி, நெல்லிக்காய் இட்லி பொடி மற்றும் அனைத்து வகையான மூலிகை இட்லி பொடிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க 1/2 kg, அதுக்காக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பருப்பு பொடிக்கு தேவையானது பொட்டுக்கடலை 1/4 கிலோ, துவரம்பருப்பு 1/4 கிலோ, பாசி பருப்பு 1/4 கிலோ, மிளகு 100, சீரகம் 100, உப்பு 75 கிராம், சிறிது கருவேப்பிலை, காந்த மிளகாய் 25 கிராம், பூண்டு 25 கிராம், 10 கிராம் பெருங்காயத்தூள். இதை நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். வாங்க பார்ப்போம். துவரம்பருப்பு 1/4 கிலோ வறுக்கிறோம். கருக விடாமல் பச்சை வாசனை போக நம்ம ஃப்ரை பண்ணணும். அடுத்து சிறுபருப்பு, எல்லாமே பொறுமையாக தான் நிதானமாக தான் வறுக்கணும். அவசரமாக வறுத்துறாதீங்க. இதெல்லாம் பொறுமை நிச்சயம் வேணும். பொட்டுக்கடலை இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப வறுக்க வேணாம் இது, சரிங்களா? அது சூடு இருந்தால் போதும். மிளகு, சீரகம், சீரகம் படப்படப்படம் வெடிக்கும், அவ்வளோதான், இறக்க வேண்டிதான். கருவேப்பிலை லைட்டாக சூடு பண்ண போதும். ஏன்னா ஏற்கனவே அதை காய வச்ச கருவேப்பிலை தான். நீங்கள் லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். அந்த சூட்லேயே வறுத்துக்கோங்க. மிளகா பார்த்து வரங்க, நெடியேறும். பூண்டு வந்துடுச்சு. இப்போ கல்லுப்பு சும்மா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். எதுவுமே வறுத்து போட்டால் தான் நம்ம கெட்டு போகாத, பூச்சி வந்து எதுவுமே வராது. அதுக்குன்ட்டு நீங்கள் ஈர ஸ்பூனெல்லாம் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வராதுன்னு வச்சுக்கிறீங்க, வந்துடும். பூண்டு காய வச்சு தான் போடணும். உடனே கேட்டதுனால கொஞ்சம் காய வைக்கல. பூண்டு ஒன்றும் பதிமாக நசுக்கி ஃப்ரை பண்ணுறேன். காஞ்ச பூண்டு இருந்தால் போடுங்க, இல்லை இந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணி போட்டுருங்க. வெறும் தான் வறுக்கணும். பெருங்காயத்தூள் 5 கிராம் இதிலே கலையிறேன். பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும் பருப்பு பொடி, இப்போ தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்த ஐட்டம்லாம் ஆறிடுச்சு. இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டேன் நான். இது இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டு உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். ஓகே, அவ்வளோதாங்க, பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பேக்கிங் வேலையை பார்க்க போகிறோம். பேக்கிங் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் கொள்ளு பொடி, எள்ளு பொடி, ஆவாரம் இட்லி பொடி, முடக்கத்தான் இட்லி பொடி மற்றும் வல்லாரை, தூதுவளை, மணத்தக்காளி, இந்த மாதிரி எல்லாமே இட்லி பொடி ஃப்ளேவரில் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் சாம்பார் பொடி, ரசப்பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, மீன் மசாலா, மட்டன் மசாலா, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.
உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு ஏபிசி மால்ட் எப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய ஓன் பிஸ்னஸ். சுத்தமாகவும் சுகாதாரமும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லா இட்லி பொடியும் நல்லா போயிட்டுருக்கு. பசங்களாம் லைக் பண்ணி வாங்குறாங்க. அது இல்லாமல் ஏபிசி மால்ட்டு ரிசல்ட்டு நல்லா வருது. கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? பாய்.